வெல்கம் டு சிவசுஜி சேனல். நம்ம இன்றைக்கி கம்பராமாயணம் பார்க்க போகிறோம். அதாவது 10th ஓல்டு தமிழில் இயல் 3ல் கம்பராமாயணம். ஆல்ரெடி நம்ம இயல் 1 இயல் 2 ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ 10th ஓல்டு தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இயல் 3ல் கம்பராமாயணம் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே கம்பராமாயணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அயோத்தியா காண்டமில் இருந்து குகப்படலம் கொடுத்துருக்காங்க. அயோத்தியா காண்டத்தில் குகப்படலம். ஸோ அயோத்தியா காண்டத்தில் வந்து எத்தனை படலம் மொத்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 படலம் இருக்கும். அதில் குகப்படலம் வந்து 7வது படலம். முன்கதை சுருக்கம் கொடுத்துருக்காங்க. அயோத்தி நாட்டு மன்னன் தசரதன், அவருக்கு வந்து 4 பசங்க இருக்காங்க மொத்தம். அயோத்தியா நாட்டு மன்னன் தான் தசரதன், அவருக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் வந்து தசரதன் வந்து அவருடைய மூத்த மகனான ராமனுக்கு என்ன பண்ணுறாராம், முடிசூட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அவரோட மனைவி கைகேயி இருக்காங்க. அவங்களோட தோழி மந்தரை என்ன பண்ணுறாங்கன்னா, ராமன் முடிசூடுறதை விரும்பாமல் இந்த கைகேயியோடைய மனதை வந்து மந்தரை வஞ்சக உரையால் மாற்றுறாங்க. தசரதனோட மனைவி பேர் கைகேயி, அவங்களோட தோழி பேர் மந்தரை. இந்த மந்தரைக்கு வந்து ராமன் முடிசூடுவது பிடிக்கல. அதனால கைகேயியோடைய மனதை போய் மந்தரை வந்து வஞ்சக உரைகளால் மாற்றுறாங்க. உடனே மனசு மாறின கைகேயி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தசரதன் கிட்ட வந்து முதல்ல வரம் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சொல்லுவாங்க, ராமன் காடு போகணும், என்னோட மகன் பரதன் வந்து நாடாளணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிக்கிடுவாங்க. அப்போ மணிமுடி சூட புறப்பட்டு வராரு ராமன். அவருக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அதனால் அவர் வந்து மணிமுடி சூடுறதுக்காக புறப்பட்டு வராரு. ராமன் கிட்ட போய் கைகேயி சொல்கிறாங்க, நீ 14 வருஷம் காடு போகணும், இது வந்து மன்னனுடைய ஆணை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மணிமுடி சூட புறப்பட்டு வந்த ராமன் கிட்ட கைகேயி டபுள் கோட்டில் நீ 14 ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும், ஃபுல் ஸ்டாப், இது மன்னன் ஆணை டபுள் கோட் என்றால், இதை ராமன் என்ன பண்ணுறாராம், பணியோடு ஏற்றுக்கிறாரு. அவரோட மனைவி சீதையும் தம்பி இலக்குவனும் காட்டுக்கு போயிடுறாங்க. போகிற வழியில் கங்கை கரைக்கு போகிறாங்க. அங்கே தான் இந்த அன்பே வடிவான வேட்டுவ தலைவன் குகன் அவங்க வந்து ராமனை சந்திக்கிறாங்க. இதுதான் இந்த அயோத்தியா காண்டம் குகப்படலத்தில் இந்த குகனை பற்றி தான் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இது குகப்படலம்னு அழைக்கப்படுகிறது. அவர் யார் அப்படின்னா, கங்கை கரையில் இருக்கக்கூடிய வேடுவ தலைவன் குகன். 7வது படலம் இது, சரியா? குகனின் வருகை. ஆயக்காலையின் 1000 அம்பிக்கு நாயகன் போர்க்குணம் எனும் நாமத்தான் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் காயும் வில்லினன் கல் திரள் தோழினான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா, போர்க்குணம் மிக்க குகன் வந்து 1000 படகுகளுக்கு தலைவன். கங்கை ஆற்றில் இருக்கக்கூடிய தோணித்துறைக்கு தொன்று தொட்டு உரிமை உடையவனாம். கங்கை ஆற்று தோணித்துறைக்கு தொன்று தொட்டு உரிமை உடையவன். பகைவர்களை அழிக்கக்கூடிய வில் ஆற்றல் பெற்றவன். மலை போல திரண்ட தோள்களை உடையவன். அப்போ ஆயக்காலை அப்படின்னா அந்த நேரத்தில், அம்பி படகு, நாயகன் தலைவன், நாமம் பெயர், துறை தோணித்துறை, தொன்மை அப்படின்னா தொன்று தொட்டு, கல் அப்படின்னா மலை, திரட்சி, காயும் வில்லினன் பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன். ஆயக்காலை அந்த நேரத்தில், அம்பி படகு, நாயகன் தலைவன், நாமம் பெயர், துறை தோணித்துறை, தொன்மை தொன்று தொட்டு, கல் மலை, திரட்சி, காயும் வில்லினன் பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன். அடுத்து இலக்கண குறிப்பு. போர்குகன் அப்படின்றது போர் குணம் உடைய குகன் அப்படி வரும். அதனால் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும், போர்க்குணத்தை உடைய குகன் அப்படி வரணும். ஸோ கல் திரள் தோல் அப்படின்றது கல் போன்ற திரண்ட தோள்களை உடையவன், மலை போன்ற அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். கல்னா மலை, அப்போ மலை போன்ற திரண்ட தோள்களை உடையவன். அந்த போன்ற அப்படின்றது மறைந்து கல் திரள் தோல் அப்படின்னு வந்திருக்கனால உவமை தொகை. அடுத்து குகனின் தோற்றம். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர், அடியன் அல்செறிந்தன்ன நிறுத்தினான், நெடியதானை நெருங்கலின் நீர்முகில், இடியினோடு எழுந்தாலன்ன ஈட்டினான். ஒரு நிமிஷம், சாரி. குகன் துடி என்னும் பறை உடையவன். வேட்டை நாய்களை கொண்டிருப்பவன்.
தோல் செருப்பணிந்த பெருங்கால்களை உடையவன், இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவன், கரிய மேகக்கூட்டம் திரண்டு வந்தால் போன்ற மிகுதியான படைப்பலம் உடையவன். குகன் துடி அப்படின்ற பறையுடையவனா, வேட்டை நாய்களை கொண்டிருப்பவனா, தோல் செருப்பு அணிந்த பெரிய கால்களை உடையவனா, இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவன், கரிய மேகக்கூட்டம் திரண்டு வந்த மாதிரி படைப்பலம் உடையவன். துடினா என்ன? பறை. அல்னா இருள். துடினா என்னன்னா பறை, அல்னா இருள். இங்கே என்ன சொல்கிறாங்க? அல்லுன்றதுல இருள் போன்ற நிறமுடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நீர்முகில். நீரை உடைய முகில். முகில்னா மேகமா? அப்போ நீரை உடைய முகில் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையும். ஈட்டினான் அப்படின்னா வேர் சொல் ஈட்டு. ஈட்டு கூட்டல் இன் கூட்டலான். இன்னுன்னா இறந்த கால இடைநிலை, ஆண்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. குகன் ராமனை காண வருதல். சிருங்கி பேரம் என்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையின் ஒருங்கு தேனோடு மீன் உபகாரத்தன் இருந்த வள்ளலை காண வந்தெய்தினான். அலைகளை உடைய கங்கை கரை பக்கத்தில் சிருங்கிபேரம் அப்படின்ற நகரில் தான் இந்த குகன் வாழ்கிறார். அவர் முனிவருடைய இவன் முனிவர்தம் தவசாலையில் இருக்க வள்ளல் ராமபிரானை காண்பதற்காக தேன் மீன் ரெண்டையும் எடுத்துகிட்டு வராரு. ஏன்னா அரசன் குரு தெய்வம் இவங்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படின்றது தமிழ் மரபு. அரசன் குரு தெய்வம் ஆகியோரை காண செல்லும் போது வெறுங்கையோடு செல்லலாகாது என்பது தமிழ் மரபு. சிருங்கிபேரம் கங்கை கரையோர நகரம், அங்கே தான் இவர் வாழ்கிறார் குகன். திரைனா அலை, மருங்கு அப்படின்னா பக்கம், மருங்குனா பக்கம். உபகாரத்தன் அப்படின்னா பயன் கருதாது உதவுறவங்க தான் உபகாரத்தன். திரை கங்கை, அலைகளை உடைய கங்கை, அதனால் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையும். இருந்த வள்ளல், அதனால் பெயரெச்சம். வந்து எய்தினான், வினையெச்சம். எய்தினான் வேர்ச்சொல் எய்து. எய்துன்றதை எய்து கூட்டல் இன் கூட்டல் ஆண் பகுதி. இன்னு இறந்த கால இடைநிலை, ஆண்பால் வினைமுற்று விகுதி. இருந்த இரு வேர்ச்சொல். இரு கூட்டல் இத்து கூட்டல் ஆ. இரு பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. அப்போ எய்தினான் வேர்ச்சொல் எய்து, இருந்த வேர்ச்சொல் இரு. கூவா முன்னம் இளையோன் குறுகினி ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான் தேவா நின் கழல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான். ராமன் குகனை அழைக்கும் முன்னர் இளையவனாகிய இலக்குவன் அவனை நெருங்கி யார் நீ என வினவினான். அப்போ குகன் ராமனை அன்போடு வணங்கி, தேவா, கங்கை ஆற்றில் நாவாய்களை இயக்குகின்றவனும் நாயினும் அடியவனாகிய வேட்டுவன் யான், தங்களின் திருவடிகளை வணங்க வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கூறினானா. என்ன சொல்லியிருக்கான்? டபுள் கோட் வருது அவருடைய கூற்று. தேவா கமா கங்கை ஆற்றில் நாவாய்களை இயக்குகின்றவனும் நாயினும் அடியவனாகிய வேட்டுவன் யான் கமா தங்களின் திருவடிகளை வணங்க வந்துள்ளேன். டபுள் கோட், ஃபுல் ஸ்டாப் வரலை என்று கூறினான். அதுக்கு பக்கத்தில் தான் ஃபுல் ஸ்டாப் வருது. அடுத்து கூவா முன்னர் அப்படின்னா அழைக்கும் முன்னர். குறுகி அப்படின்னா நெருங்கி. இறைஞ்சி அப்படின்னா வணங்கி. சேவிக்க வணங்க. நாவாய் அப்படின்னா படகு. கூவா அப்படின்னா ஈறுகிட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுகி சேவிக்க வினையெச்சங்கள். குறுகி சேவிக்க க ஆதான் வருது பார்த்துக்கோங்க, ஆனால் வினையெச்சங்கள். சேவிக்க அப்படின்றது செயலை குறிக்கிறனால வினையெச்சம். ஸோ குறுகி சேவிக்க வினையெச்சங்கள். தேவா அப்படின்னா விழி. கலல் அப்படின்றது தானியாகு பெயர். கலல் அப்படின்னா தானியாகு பெயர். வந்தனன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. வந்தனன் தன்மை ஒருமை வினைமுற்று. இறைஞ்சினான் வேர் சொல் இறைஞ்சு. வந்தனன் வேர் சொல் வா. அதுக்கப்புறம் அவ்வளோதானா? ஓகே. குகனை குறித்து ராமனிடம் இலக்குவன் கூற்று. நெற்றி ஈண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது தம்பி கொற்றவா நின்னை காண குறுகினன் நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் எற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன் என்றான். இலக்குவன் ராமனை தொழுது வெற்றி பொருந்திய தலைவனே, ஆச்சரியக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி வருது,
அப்போ வெற்றி பொருந்திய தலைவனே ஆச்சரியக்குறி, தூய உள்ளம் உடையவன், தாயினும் சிறந்த அன்பினன், கங்கையாற்றில் செல்லும் நாவாய்களுக்கு தலைவன், குகன் எனும் பெயரினன், தன் உறவினருடன் நின்னை காண வந்துள்ளான் அப்படின்னு சொன்னாராம். இலக்குவன் ராமனை தொழுது, வெற்றி பொருந்திய தலைவனே, தூய உள்ளம் உடையவன், தாயினும் சிறந்த அன்பினன், கங்கையாற்றில் செல்லும் நாவாய் தலைவன், குகன் என்னும் பெயரினன், உறவினர்களோடு நின்னை காண வந்துள்ளான். ஓகே, நெடியவன் அப்படின்னா யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ராமனை சொல்கிறாங்க. நெடியவன் அப்படின்னா அண்ணன் இல்லையா, அப்போ நெடியவன் அப்படின்னா உயர்ந்தவனாகிய ராமன். குறுகினன் அப்படின்னா வந்துள்ளான். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், குறுகி அப்படின்னா நெருங்கின்னு பார்த்தோமா ஃபஸ்ட்டு. குறுகினா என்ன பார்த்தோம், நெருங்கி. அப்போ குறுகினன் அப்படின்னா வந்துள்ளான். நாவாய் அப்படின்னா படகு, இறைனா தலைவன். குறுகினன் இதோடைய வேர்ச்சொல் குறுகு, குறுகினனுடைய வேர்ச்சொல் குறுகு. ராமன் இலக்குவனிடம் குகனை அழைத்து வர பணித்தலும் வந்த குகன் பணிதலும், அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்தினி அவனை என்றான், பன்னவன் வருக என்ன பரிவினன் விரைவில் புக்கான், கண்ணனை கண்ணின் நோக்கி கனிந்தனன் இருண்ட குஞ்சி, மண்ணுறப் பணிந்து மேனி வளைத்து வாய் புதைத்து நின்றான். அப்போ ராமன் விருப்பத்தோட அன்னவனை என்னிடம் அழைத்து வருவாய் என்றான். ராமன் விருப்பத்தோட அன்னவனை என்னிடம் அழைத்து வருவாய் என்றான். உடனே இலக்குவன் குகனை வருக அப்படின்னு சொன்ன உடனே குகன் விரைந்து வந்து ராமனை தன் கண்களால் கண்டு களித்தான். இருள் போன்ற நீண்ட முடியுடைய தலை மண்ணில் படிய கீழே விழுந்து வணங்கினானாம். பின்னாடி எழுந்து வாயை கையால் பொத்தி உடலை வளைச்சு அடக்கமாக நின்றானாம். ஸோ பன்னவன் அப்படின்னா நற்குணங்கள் பல உடைய இலக்குவன், பரிவு அப்படின்னா இரக்கம், குஞ்சி அப்படின்னா தலைமுடி, மேனி அப்படின்னா உடல். பன்னவன் அப்படின்னா நற்குணமுடைய இலக்குவன், பரிவு அப்படின்னா இரக்கம். நெடியவன்னா ராமன், பன்னவன்னா இலக்குவன். பரிவு அப்படின்னா இரக்கம், குஞ்சி அப்படின்னா தலைமுடி, மேனினா உடல். நெக்ஸ்ட் அலைத்தி அப்படின்றது வந்து அலைப்பாய் அப்படின்ற மீனிங்கா. இலக்கண குறிப்பில் தன்மை, இது முன்னிலை ஒருமை வினைமுற்று. அலைத்தி அப்படின்னா அலைப்பாய் அப்படின்னு மீனிங். அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று. வருக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. பணிந்து வளைத்து புதைத்து இதெல்லாம் வினையச்சங்கள். பணிந்து வளைத்து புதைத்துலாம் வினையச்சங்கள். அடுத்து புக்கான் அப்படின்றதுடைய வேர் சொல் புகு, புக்குன்றது தான் புகுன்னு கொடுத்துருப்பாங்களாம். அப்போ வேர் சொல் என்ன வரணும் எக்ஸாக்டானா புகு தான் வரணும். ஓகேவா? அது புக்கு அப்படின்றது புகு கூட்டல் ஆண். வேர்ச்சொல் புகு கூட்டல் ஆண். புகுன்றது பகுதி, புகுன்றது புக்குன்னு ஒற்று ரெட்டித்து இறந்த காலம் காட்டியதான் புக்கான் அப்படின்றதுல. ஆண் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. டிஃப்ரெண்ட்டாக இருக்கறனால ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டேன். அடுத்து தேனும் மீனும் விருப்பத்துடன் கொண்டு வந்ததாக குகன் கூறுதல். தேனும் மீனும் விருப்பத்துடன் கொண்டு வந்ததாக குகன் கூறுதல். இருத்தி ஈண்டு எண்ணலோடும் இருந்திலன் எல்லை நீத்த அருத்தியன் தேனும் மீனும் அமுதனுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தேன் என்கொள் திருவுளம் என்ன வீரன் விருத்த மாதவரை நோக்கி முறுவலன் விளம்பலுற்றான். இப்போ ராமன் சொல்கிறார், இங்கே உட்கார் என சொன்னதும் ராமனின் பெருமை கருதிய குகன் உட்காரவில்லை. அளவில்லாத பேரன்பினனாகிய குகன் தேவரிற்கு நல்லுணவாக அமையும்படி தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துள்ளேன். இதனை ஏற்றுக்கொள்வது குறித்து தங்கள் கருத்து யாதோ என்றான். ராமன் அருகில் இருந்த முனிவர்களை நோக்கி மெல்ல பொன்முறுவல் பூத்து சொல்லத் தொடங்கினான். அருத்தியன் அப்படின்னா அன்பு உடையவன். அப்போ இங்கே யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அன்பு உடையவன் அப்படின்னு குகனை சொல்கிறாங்க. மாதவர் அப்படின்னா முனிவர். முறுவல் அப்படின்னா புன்னகை. விளம்பல் அப்படின்னா கூறுதல். ஓகே, அப்போ மாதவர்னா முனிவர் பார்த்தாச்சா. ஓகே, இருத்தி அப்படின்றது முன்னிலை ஒருமை வினைமுற்று. தேனும் மீனும் உம்மு வெளிப்பட்டு வந்திருக்கா, அப்போ எண்ணுமை. தேன் மீன் அப்படின்னு வந்ததுன்னா உண்மை தொகை. தேனும் மீனும் அப்படின்றனால எண்ணுமை. மாதவர் மா கூட்டல் தவர் அப்படின்னு பிரிக்கணும். இது உரி சொற்றொடர். மா கூட்டல் தவறுன்னு பிரிக்கணும், உரி சொற்றொடர். கொணர்ந்தேன் வேர்ச்சொல் கொணர். ராமன் குகனை பாராட்டல்.
அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதரக் கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்த வஞ்சே பரிவினில் தளிய எண்ணில் பவித்ரம் எம்மனோர்க்கும் உரியன இனிதின் நாமும் உண்டனம் அன்றோ என்றான். உள்ளத்து அன்பு முதிர்வினால் எழுந்த பரிவின் காரணமாக குகன் கொண்டு வந்த இப்பொருட்கள் கிடைத்தற்கரியன, அமுதை விட சிறந்தன. இவை எத்தகையனவாய் இருப்பினும் அன்பு கலந்ததெனில் தூய்மையானவையே. இவை எத்தகையனவாய் இருப்பினும் அன்பு கலந்ததெனில் தூய்மையானவையே, எம்போன்றோருக்கும் உரியன. ஆகையால் இனிமையான இவை நாங்கள் விரும்பி உண்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ சீர்த்த அப்படின்னா சிறந்த, பவித்ரம் அப்படின்னா தூய்மையானது, பவித்ரம், இனிதின் அப்படின்னா இனிமையானது, உண்டனம் அப்படின்னா உண்டோம் என்பதற்கு சமமானது, தளிய அப்படின்னா கலந்த, தளிய அப்படின்னா கலந்த. அப்போ சீர்த்த சிறந்த, பவித்ரம் தூய்மையானது, இனிதின் இனிமையானது, உண்டனம் அப்படின்னா உண்டோம் என்பதற்கு சமமானது, தளிய கலந்த. அமைந்த காதல் பெயரெச்சம் சீர்த்த ஒன்றன்பால் வினைமுற்று, தளிய தழுவிய சொல்லிசை அளபடை. அப்போ பகுபத உறுப்பிலக்கணம் வந்து சீர்த்த அப்படின்றதுல சீர் அப்படின்றது தான் பகுபத உறுப்பிலக்கணம். உண்டனம் அப்படின்றதுல உன் அப்படின்றது வேர்ச்சொல். சீர்த்தல சீர், உண்டனம்ல உன். குகன் வேண்டுகோள். கார்குலாம் நிறத்தான் கூற காதலன் உணர்ந்து வாணி பார்க்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்க்கிலா கல்வனேன் யான் இன்னலின் இருக்கை நோக்கி தீர்க்கிலேனான தைய செய்குவன் அடிமை என்றான். கார்குலாம் நிறத்தான் கூற காதலன் உணர்த்து வாணி பார்க்குலம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்க்கிலா கல்வனேன் யான் இன்னலின் இருக்கை நோக்கி தீர்க்கிலேனான தையச் செய்குவன் அடிமை என்றான். கருமுகில் வண்ணனாகிய ராமன் கூறியதை கேட்ட குகன் இவ்வுலகு அனைத்திற்கும் செல்வம் போன்றவனே, தங்களை இத்தவ கோலத்தில் பார்த்த என் இரு கண்களை எடுக்க முடியாத நிலையில் உள்ள கல்வன் நான். இம்மனத்துயரோடு என் இருப்பிடம் செல்ல துணியேன். ஐயனே, தங்களுக்கு வேண்டிய தொண்டு செய்வேன் என்றான். கார்குலாம் அப்படின்னா மேகக்கூட்டம், பார்க்குலாம் அப்படின்னா பார்னா உலகமா, அப்போ உலகம் முழுவதும். இன்னல் அப்படின்னா துன்பம், ஈர்க்கிலா அப்படின்னா எடுக்க இயலாத, தீர்க்கிலேன் அப்படின்னா நீங்க மாட்டேன், அடிமை செய்குவேன் அப்படின்னா பணி செய்வேன். கார்குலாம் காரது குலாம், காரது குலாம், கார்குலாம்னா என்ன சொன்னாங்க, மேகக்கூட்டம். அப்போ குலாம்னா கூட்டமா, மேகங்களது கூட்டம். காரது குலாம் அப்படின்னா மேகங்களது கூட்டம் அப்படின்றனால வேற ஆறாம் வேற்றுமை தொகை. உணர்த்துவான் அப்படின்றது வினையாளனையும் பெயர். பார்த்த கண்ணை அப்படின்றது பெயரெச்சம். தீர்க்கிலேன் செய்குவன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்றுகள். தீர்க்கிலேன் செய்குவன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்றுகள். உணர்த்துவான் அப்படின்றதுல வேர்ச்சொல் உணர்த்து. உணர்த்துவான் அப்படின்றதுல வேர்ச்சொல் என்னது, உணர்த்து. அடுத்து குகன் தன்னுடன் இருக்க ராமன் அனுமதி அளித்தல். குகனை தன்னுடன் இருக்க ராமன் அனுமதி அளித்தல். கோதைவில் குரிசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான். சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலனாகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்பா இருத்தி ஈண்டு எம்மோடென்றான். கோதண்டம் எனும் வெள்ளேந்திய ஆடவரில் நல்லவனாகிய ராமபிரான் குகன் கூறிய கருத்தை கேட்டான். சீதையின் திருமுகத்தை பார்த்தும் தம்பி இலக்குவன் திருமுகத்தை பார்த்தும் இவன் நம்மிடத்து நீங்காத அன்பு உடையவன் என்று உரைத்தான். அருள் நிறைந்த பார்வையுடைய ராமன் குகனை நோக்கி எல்லாவற்றினும் இனிய நண்பனே, இவ்விடத்தில் எம்மோடு இருப்பாயாக அப்படின்னு சொன்னானாம். அப்போ 2 இடத்துல ஆச்சரியக்குறி வருது. ஒற்றை மேற்கோள் குறியில் வந்து எல்லாவற்றிலும் இனிய நண்பனே, இவ்விடத்தில் எம்மோடு இருப்பாயாக அப்படின்ற நண்பனே இருப்பாயாக 2 இடத்துலையும் ஆச்சரியக்குறி வருது. ஓகே, அடுத்து குறிசில் அப்படின்னா தலைவன், இருத்தி அப்படின்னா இருப்பாயாக. குறிசில் அப்படின்னா தலைவன், இருத்தி அப்படின்னா இருப்பாயாக. தீரா காதலன் அப்படின்னா ஈர்க்கிட்ட எதிர்மறை பெயரெச்சம். மலர்ந்த கண்ணன் அப்படின்னா பெயரெச்சம்.
இனிய நண்பா அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். கேட்டான் அதில் வந்து வேர்ச்சொல் கேள். நோக்கி இதில் வந்து வேர்ச்சொல் நோக்கு. குகன் கொண்டு வந்த படகில் மூவரும் புறப்படல். சிந்தனை உணர்கிற்பான் செற்றனன் விரைவோடும் தந்தனன் நெடுநாவாய் தாமரை நயனத்தான் அந்தனர் தமையெல்லாம் அருளுதீர் விடையென்னா இந்துவின் நுதலாலோடு இளவலோ டினிதேரா. ஸோ சிந்தனை உணர்கிற்பான் செற்றனன் விரைவோடும் தந்தனன் நெடுநாவாய் தாமரை நயனத்தான் அந்தனர் தமையெல்லாம் அருளுதீர் விடையென்னா இந்துவின் நுதலாலோடு இளவலோ டினிதேரா. ராமனின் மனக்குறிப்பை அறிந்து குகன் மிக விரைவாக சென்றான். பெரியதோர் படகை கொண்டு வந்தான். தாமரை மலர் போன்ற கண்களை உடைய ராமன் அந்தணர்களிடம் விடை பெற்று பிறைநிலவு போன்ற நெற்றியை உடைய சீதையோடும் தம்பி இலக்குவனுடனும் படகில் இனிதாக ஏறினான். நயனம் அப்படின்னா கண்கள், இந்து அப்படின்னா நிலவு, பிறைநிலவு போல நெற்றியை தான் சொல்கிறாங்க. அப்போ நுதல்னா நெற்றி, இந்துனா நிலவு. அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. இந்துவின் நுதலாலோடு அப்படின்னா நிலவு போன்ற நெற்றியை உடைய சீதை அப்படின்றாங்க. அப்போ இந்துனா நிலவு, நுதல்னா நெற்றி. இலக்கண குறிப்பு நெடுநாவாய், நெடுமை கூட்டல் நாவாய்னு வரும். ஸோ பண்பு தொகை. தாமரை நயனம், தாமரை போன்ற நயனம், நயனம்னா கண்கள் சொன்னாங்களா, அப்போ தாமரை போன்ற கண்கள். ஓமை தொகை போன்றன்றது மறைந்து வந்தனால. ஸோ செற்றனன் அப்படின்றதுடைய வேர்ச்சொல் வந்து செல். செற்றனன் என்பதுடைய வேர்ச்சொல் என்னது? செல். தந்தனன் அதோடைய வேர்ச்சொல் வந்து தா. தந்தனன் அப்படின்றதுடைய வேர்ச்சொல் தா. ஓகேவா? குகன் படகை செலுத்துதல். விடுநனி கடிதென்றான் மெய் உயிர் அணையானும் முடுகினன் நெடுநாவாய் முறிதிரை நெடுநீர்வாய் கடிதனில் மட அன்ன கதியது செலனென்றார் இடர்உற மறையோரும் எரியுது மெழுகானார். இந்த பாடல் விடுநனி கடிதுன்னு வருதா? இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு தமிழ் புக்கில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, டென்னிசனுடைய ஆர்தரின் இறுதி அப்படின்ற புக்கில் வந்து ஆங்கில நூலில் வந்து பறவையோடைய துடுப்புக்கு வந்து வேகமாக வந்து இந்த பறவையோட சிறகு மாதிரி வேகமாக இந்த படகை இயக்குறாங்க. இந்த மாதிரி அன்னப்பறவைக்கு ஈக்குவலாக படகை விரைந்து செலுத்துறது வந்து ஏதாவது தமிழில் இலக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாந்தில் வில்லியம் மில்லர் அப்படின்னு ஸ்காட்லாந்து ஆசிரியர் கேட்டிருப்பாரு. அதுக்கு பரிதிமார் கலைஞர் வந்து கம்பராமாயணம் குகப்படலத்தில் 12ஆம் நூற்றாண்டுலேயே தமிழில் வந்து விடுநனி கடிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அது வந்து இங்கே நம்ம ரிமைண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து கடிதென்றான் அப்படின்னா கடிதுனா என்ன? விரைவாக. முடுகினன் அப்படின்னா செலுத்தினன். முறிதிரை மடங்கி விழும் அலை, இடர் துன்பம். கடிது விரைவாக, முடுகினன் செலுத்தினன், முறிதிரை மடங்கி விழும் அலை, இடர்னா துன்பம். நனிக்கடிது அப்படின்னா உரி சொற்றொடர். நெடுநாவாய், நெடுநீர், இதெல்லாம் வந்து பண்பு தொகைகள். முடுகினன் இதோட வேர்ச்சொல் முடுகு. முடுகினன் இதோடைய வேர்ச்சொல் என்னது? முடுகு. நின்றார் இதோடைய வேர்ச்சொல் வந்து நில். நின்றார் இதோடைய வேர்ச்சொல் நில். அடுத்தது நெடுநாவாய் எப்படி வச்சுருக்காங்க? நெடுமை கூட்டல் நாவாய், நெடுநீர், நெடுமை கூட்டல் நீர். குகனும் உடன் வருவதாக நவின்ற போது ராமன் கூற்று. அன்னவன் உரைகேளா அமலனும் உரை நேர்வான் என்னுயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையோன் இந்நன்னுதலவள் நின்கேள் நளிர்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் அப்படின்னு சொல்கிறாரு. குகன் கூறியதை கேட்ட குற்றமற்றவனாகிய ராமன், என் உயிர் போன்றவன் நீ, இலக்குவன் உன் தம்பி, சீதை உன் கொழுந்தி, நீர் சூழ்ந்த இந்நில உலகம் முழுதும் உன்னுடையது, நான் உனது ஆளுகைக்கு உரியவன். அமலன் அப்படின்னா ராமனை தான் இங்கே சொல்கிறாங்க, குற்றமற்றவர். ஓகேவா? அடுத்து வந்து நுதல்னா நெற்றி, இளவல்னா தம்பி, பிறைனா நுதல்னா நெற்றி, இன்னும் என்ன பார்த்தோம்? பிறை, இந்துனா நிலவு. என்னுயிர் அப்படின்னா எனது உயிர், அதனால் 6ஆம் வேற்றுமை தொகை. நன்னுதல்னா பண்பு தொகை. நின்கேள் அப்படின்னா நினக்கா கூ நினக்கு கேள் அப்படின்னா வருமா? ஸோ நின்கேள் அப்படின்னா கூ வருது, 4ஆம் வேற்றுமை தொகை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பகுப்பத உறுப்பிலக்கணம். நேர்வான் அப்படின்றதுடைய வேர்ச்சொல் நேர். அப்புறம் துன்புலதெனின் அன்றோ சுகமுள்ளது அதுவன்றி பின்புலதிடைமண்ணும் பெரிவுள்ளதென உன்னேல்
முன்பெலம் ஒரு நாள்வையும் முடிவுள்ளதென உண்ணா அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். தசரதனுக்கு 4 பசங்களா, இனிமேல் உன்னோட சேர்த்து 5 பேர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ துன்பம் உண்டாகி அதனை எடுத்து இன்பம் தோன்றுவது இயற்கை. இப்பிரிவு இடைக்காலத்தது தான். அதை நினச்சி நீ வருந்த வேண்டாம். முன்னாடி நாங்கள் கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்தோம். உன்னோட இந்த அன்பை பார்த்து இனிமேல் நம்ம 5 பேர் ஆயிட்டோம். துன்புனா துன்பம், உன்னேல் அப்படின்னா நினைக்காதே. ஆசிரியர் குறிப்பு. கம்பர் வந்து தேரெழுந்தூரில் பிறந்தவர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில். கம்பர் வந்து தேரெழுந்தூரில் பிறந்தவர். தேரெழுந்தூர் எங்கே இருக்குது அப்படின்னா நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அப்படின்னாங்க. இப்போ மயிலாடுதுறை என்ன மாவட்டம் வரும்? கிருஷ்ணகிரி மாவட்டம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. கம்பர் வந்து தேரெழுந்தூரில் பிறந்தவர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகில் உள்ளது. கம்பருடைய தந்தை வந்து ஆதித்தன். கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்தவர். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல் ஆதரித்தார். காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. இவர் செய்நன்றி மறவா இயல்பினர். அதனால் கம்பர் என்ன பண்ணாராம், சடையப்ப வள்ளலை வந்து 1000 பாடலுக்கு ஒரு பாடல் அப்படின்னு பாடி சிறப்பிச்சிருக்காரு. கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், இதெல்லாம் கம்பர் இயற்றிய நூல்கள். ஜெயங்கொண்டார், ஒட்டக்குத்தர், புகழேந்தி புலவர் இவரெல்லாம் இவங்களுடைய சமகாலத்து புலவர்கள். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கல்வியில் பெரியவர் கம்பர், இதெல்லாம் அவரோட பெருமையை சொல்கிறது. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு பாரதியார் கம்பரை புகழ்ந்து பாடியிருக்காரு. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல், பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை அப்படின்னு கம்பர், திருவள்ளுவர், இளங்கோ 3 பேருமே பாடியிருப்பார். ஓகேவா? ராமனது வரலாற்றை கூறும் நூல் வந்து ராமாயணம். வான்மீகி முனிவர் வடமொழியில் எழுதின ராமாயணத்தை தழுவி கம்பர் தமிழில் இயற்றியிருப்பார். ஸோ கம்பர் இயற்றிய ராமாயணம் வந்து கம்பராமாயணம். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ராமாவதாரம் அப்படின்னு பேரிட்டார். ஸோ ராமாயணம் வரலாற்றை கூறும் நூல் வந்து ராமனோட வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம். வான்மீகி முனிவர் வடமொழியில் எழுதின ராமாயணத்தை தழுவி கம்பர் தமிழில் எழுதியிருப்பார். கம்பர் இயற்றிய ராமாயணம் கம்பராமாயணம். கம்பர் இயற்றிய நூலுக்கு அவர் வச்ச பேர் என்ன அப்படின்னா ராமாவதாரம். இதில் எத்தனை காண்டம் இருக்குது அப்படின்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 காண்டங்களை உடையது. காண்டம்னா என்ன அப்படின்னா பெரும் பிரிவு. படலம் அப்படின்றது உட்பிரிவு. தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி யாரோட படைப்பால் உச்சநிலை அடைந்தது அப்படின்னா கம்பர் படைப்பால் தான் தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி உச்சநிலை அடைந்தது. இந்த நூலுடைய சிறப்பு கருதி திருக்குறளோட பெருமையை கருதி தான் தமிழுக்கு கதி அப்படின்னு கம்பராமாயணம் திருக்குறளை சொன்னாங்க. கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணத்தை முழுமையாக பெற்றது. கம்பராமாயணம். பொருள், அணி, நடை இதனால சிறந்தது. கற்போருக்கு இனிமை தரும் கவி சுவை நிறைந்தது. சொற்சுவை, பொருள் சுவை, தமிழ் பண்பாடு மிளர்ந்துள்ளது. அயோத்தியா காண்டம் வந்து 2வது காண்டம். இந்த கொடுத்துருக்காங்களா, அயோத்தியா காண்டம்ல 13 படலம் இருக்கு. அதுல குகப்படலம் 7வது படலம். அயோத்தியா காண்டம் 2வது காண்டம், அதுல 13 படலம் இருக்கு. அதுல குகப்படலம் 7வது படலம். இந்த குகப்படலத்தை கங்கை படலம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, இது போக நம்ம சில இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். கம்பராமாயணம் ரிலேட்டடாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு அப்புறமா நம்ம இந்த மாதிரி வினாக்கள் பார்க்கலாம். சரியா? ஓகே. கவி சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுபவர் கம்பர். ஓகேவா? அவர் ராமன் வந்து எத்தனை வருஷம் காட்டுக்கு போனார்? 14 வருஷம். தமிழ் இலக்கியத்திலேயே மிகப்பெரிய இதிகாசம் அப்படின்னு அழைக்கப்படுவது கம்பராமாயணம். தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய இதிகாசம் அப்படின்னு அழைக்கப்படுவது கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் 7வது காண்டமான உத்தரகாண்டம் யார் எழுதினா அப்படின்னா ஒட்டக்குத்தர் எழுதினார். 6 காண்டம் மட்டும்தான் கம்பர் எழுதியிருப்பார். உத்தரகாண்டத்தை வந்து ஒட்டக்குத்தர் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து 123 படலம் அல்லது 118 படலம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில இடங்களில் 113 படலம்னு சொல்லப்பட்டிருக்கு. 10,589 பாடல். தமிழுக்கு கதியில் திருக்குறள், காணா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். தொல்காப்பியர் காட்டிய நெறி நின்றவர் அப்படின்னா கம்பரை சொல்லுவாங்க. தொல்காப்பியர் காட்டிய நெறிவழி நின்றவர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பரை சொல்லுவாங்க. திரைகங்கை நீர்முகில் போர்குகன். திரைகங்கை நீர்முகில் போர்க்குகன் இது எல்லாமே வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா அருத்தியன் அப்படின்னா குகன், நெடியவன் அப்படின்னா ராமன்.
கோதண்டம் அப்படின்னாலும் ராமன் தான். வேற என்ன? அமலன், அமலன் நெடியன் ரெண்டும் ராமன். கோதண்டம்னாலும் ராமன். ஓகே ஓகே. இந்த சரஸ்வதி அந்தாதி நம்ம இவர் கம்பருடைய நூல் பார்த்தோம்ல, இதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சரஸ்வதி அந்தாதி கொடுத்துருக்காங்களா. இதுவே சரஸ்வதி வெண்பா யார் பாடினா அப்படின்னா காளமேக புலவர். சரஸ்வதி அந்தாதி அப்படின்னா கம்பர். சரஸ்வதி வெண்பா பரபிரம்ம விளக்கம் இதெல்லாம் வந்து காளமேக புலவர். ஓகேவா? சரஸ்வதி வெண்பானா காளமேக புலவர். சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி எப்படி அந்தாதி அந்தாதின்னு வந்தாதான் கம்பர். வெண்பா சரஸ்வதி வெண்பா பரபிரம்ம விளக்கம் இது ரெண்டும் காளமேக புலவர். ஓகே, இப்போ நம்ம புக் பேக் போயிடலாம். இரு அப்படின்றதுல வந்து இங்கே என்ன வரணும் அப்படின்னா இருந்த வள்ளலை காண வந்தெய்தினான். ஓகேவா? அடுத்தது இடரும அப்படின்றதுல இடருற அப்படின்றதுல பறவைக்கு வர ரகரம் வரணும். மறையோர் அப்படின்றதுல இந்த ரை வரணும். அதுக்கப்புறமா எரியுறு அப்படின்றதுல இந்த சிறப்பு ரீ வரணும். மெழுகானார் அப்படின்றதுல சிறப்பு லூ வரணும். ஓகேவா? அப்போ இருந்த வள்ளலை காண வந்தெய்தினான், இடருற மறையோரும் எரியுறு மெழுகானார். ஓகேவா? அடுத்து பாருங்க, கம்பராமாயணம் வந்து மொத்தம் 6 காண்டங்களை உடையது. சரஸ்வதி அந்தாதி கம்பர், சரஸ்வதி வெண்பா காளமேக புலவர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்பரை பிறந்தவர் சடையப்ப வள்ளல். பொறுத்துக சொல்லியிருக்காங்க. ஓகே, பொறுத்துகள் என்ன வரும்? இடர் அப்படின்னா துன்பம், நாவாய்னா படகு, இறைனா தலைவன், இந்துனா நிலவு, பிறைனா நுதல்னா நெற்றி. தொல்காப்பியர் நெறி நின்றவர் கம்பர். வடசொல் கிளவி வட எழுத்தொரியி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே. வட சொல்லை பயன்படுத்தும் போது வட எழுத்தை நீக்கி தமிழ் படுத்தணும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். அந்த இலக்கண விதிப்படி ராமன், ஹனுமன், லக்ஷ்மணன், விபீஷணன் இந்த பேரெல்லாம் ராமன், ஹனுமனை அனுமன் அப்படின்னும், லக்ஷ்மணனை இலக்குவன் அப்படின்னும், விபீஷணனை வீடனன் அப்படின்னு நெறிப்படுத்தியிருப்பார். அதனால தான் தமிழ் வேந்தர் கம்பரே, வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்தவர் இவரே. ஸோ வட சொல்லை பயன்படுத்தும் போது இப்படி தமிழ் படுத்தணும் அப்படின்னு தொல்காப்பியருடைய நெறி நின்றவர் கம்பர். உலகினில் நாகரிகம் ஃபுல்லாக அழிஞ்சிட்டாலும் திருக்குறளும் கம்பனுடைய காவியமும் இருந்தால் அதை நம்ம புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கால்டுவெல் சொல்லியிருக்காரு. உலகினில் நாகரிகம் முழுவதுமே அழிஞ்சிருச்சுனாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், நம்ம அதை ஃபுல்லாக மீட்டிடலாம் அப்படின்னு சொல்லி புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு கால்டுவெல் சொல்லியிருக்காரு. அடுத்த அண்ணல் அம்பேத்கர். நிகரென்று கொட்டு முரசே இந்த நீநிலம் வாழ்பவரெல்லாம் தகரென்று கொட்டு முரசே பொய்மை ஜாதி வகுப்பினை எல்லாம். அது யாருடைய வரிகள் அப்படின்னா விடுதலைக்கும் சமத்துவத்துக்கும் முரசு கொட்டின பாரதியோட வரிகளாம். நிகரென்று கொட்டு முரசே இந்த நீநிலம் வாழ்பவரெல்லாம் தகரென்று கொட்டு முரசே பொய்மை ஜாதி வகுப்பினை எல்லாம் பாரதியார். இப்போ நம்ம இங்கே வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டே போயிடலாம். மராட்டிய மாநிலம் கொங்கன் மாவட்டத்தில் தபோலி அப்படின்ற சிற்றூரில் வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பார் அம்பேத்கர். ஓகேவா? அதுதான் இங்கே இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1947 வந்து அண்ணல் அம்பேத்கர் வருவார் இல்லையா, மிடுக்கான உடை அணிந்து நாடாளுமன்றத்தில் வந்து பேசுவார். அவர்கிட்ட அரசியல் சாசன சட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் நமக்கு பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி, சமத்துவ காவலர், உலக சாதனையாளர் வரிசையில் முன்னிற்பவர், அரசியல் சட்டமேதை, தேசிய தலைவராகவும் திகழ்ந்தவர், பல்வேறு மத இன மொழி சமூக பழக்க வழக்கங்கள் கொண்ட இந்நாட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஒருங்கிணைத்தவர். சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி, சமத்துவ காவலர், உலக சாதனையாளர் வரிசையில் முன்னின்றவர், அரசியல் சட்டமேதை, தேசிய தலைவராகவும் திகழ்ந்தவர், பல்வேறு மத இன மொழி சமூக பழக்க வழக்கங்கள் கொண்ட இந்நாட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஒருங்கிணைத்தவர் அப்படின்னு இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்களாக சொல்லுவாங்க.
அடுத்து பிறப்பு பாருங்கள். மராட்டிய மாநிலம் கொங்கன் மாவட்டம்ல அம்பாவாடை. ஸ்கூல் எங்கே? ரத்னகிரி தபோலி மராட்டிய மாநிலத்தில். பிறப்பு வந்து கொங்கன் மாவட்டம் அம்பாவாடி அப்படின்ற ஊரில் 1891 ஏப்ரல் 14 பிறந்திருப்பார். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சமத்துவ தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம்ல. அப்புறம் இவருடைய அம்மா அப்பா வந்து ராம்ஜி சக்வால், தாயார் வந்து பீமாபாய். இவர் எத்தனாவது பையன் அப்படின்னா ஏப்ரல் 14 பிறக்கிறாரா, 14வது பையன். ஓகேவா, ஏப்ரல் 14 பிறக்கிறாரு 1891, 14வது பையன். தாய் தந்தை வந்து ராம்ஜி சக்வால், தாயார் பீமாபாய், 14வது பிள்ளை. ஓகேவா. அம்பேத்கரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி. மகாபாரதம் பீமன் மாதிரி இவர் வந்து ஸ்ட்ராங்கான பர்சனாக, யாராலையும் அசைக்க முடியாத வீரனாக இருக்கணும் அப்படின்னு பீம் அப்படின்னு அவங்க அப்பா வந்து பேர் வச்சுருப்பார், பீமாராவ் ராம்ஜி அப்படின்னு. ஸோ பீமாராவ் ராம்ஜின்ற பேரை அவங்க அப்பா வச்சுருப்பார். ஆசிரியர் வந்து அறிவு கடலாக மட்டும் இல்லாமல் அறத்துடைய ஆலியாவும் கடலாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தவர் தான் யார் அப்படின்னா பீமாராவ் ராம்ஜியோடைய ஆசிரியர் அம்பேத்கர். அவரோட பேரை தான் வந்து இவர் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா தம் பேராக மாற்றிக்கிடுவார். காலத்தால் அவங்க செஞ்ச உதவியை பெருசாக கருதி பீமாராவ் என்ன பண்ணுவார், ஆசிரியர் பெயரான அம்பேத்கர் அப்படின்றத அவரோட பேராக மாற்றிக்கிடுவார். ஜாதி மதங்களை பாரோம் உயிர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினர் ஆயின் வேதியர் ஆயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றே. இது யாருடைய பாடல் வரிகள்? பாரதியாருடைய பாடல் வரிகள். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அம்பேத்கர் அப்படின்ற ஆசிரியர் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கர் வந்து 1908 எல்பின்ஸ்டன் பள்ளியில் வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் 1912 எல்பின்ஸ்டன் காலேஜில் இளங்கலை பட்டம், 8 ஸ்கூலு, 12 பரோடா மன்னர் ஹெல்ப்பால் பம்பாயில் வந்து காலேஜு, 15 வந்து அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகம்ல முதுகலை பட்டம், 16 லண்டனில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம், 8 உயர்நிலை பள்ளி எல்பின்ஸ்டன் ஸ்கூலு, 12 பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரி பரோடா மன்னர் ஹெல்ப் இளங்கலை, அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகம் 15 வந்து முதுகலை பட்டம், அதுக்கப்புறமா வந்து 16 பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம். ஓகேவா. 8 உயர்நிலை பள்ளி, 12 பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் இளங்கலை, அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகம் 15 முதுகலை, 16 வந்து பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம். அப்புறம் கொஞ்ச நாள் மும்பையில் வந்து பொருளியல் பேராசிரியராக பணி, லண்டனில் வந்து அறிவியல் முதுகலை பட்டம், பாரிஸ்டர் பட்டம், லண்டனில் வந்து அறிவியல் முதுகலை பட்டம், பாரிஸ்டர் பட்டம். ஓகேவா. ஏழைகளுக்கு வழக்காடி நீதியை பெற்று தந்து லாயராக வேலை பார்த்துருக்காரு. இவர் அரசியல், சட்டம், சமூகம், பொருளாதாரம், தத்துவம், வரலாறு, வாணிகம், கல்வி, சமயம் எல்லா துறையிலையும் நிகரற்ற அறிஞர். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்கிறதுக்காகவே செலவு பண்ணுவாராம். ஸோ காலையில் முதல் ஆளாக போய் லைப்ரரிக்குள்ளே நுழைஞ்சார்னா கடைசியாக மூடுற வரைக்கும் அவர் தான் அங்கே இருப்பாராம். அடுத்து முதல் உரிமை போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1924 வந்து கேரளா வைக்கத்தில் வந்து பெரியார் வந்து என்ன பண்ணுவார், வைக்கம் போராட்டம் பண்ணுவாங்களா கோவில் நுழைவுக்காக. 27 மார்ச் 20 என்னது, சிட்டுக்குருவி தினம். அந்த மார்ச் 20 அன்னைக்கு வந்து அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, குளத்தில் போய் மக்கள் தண்ணி எடுக்கிறதுக்காக உரிமைக்காக போராடியிருக்காரு. இதை வந்து மனித உரிமைக்காக நடந்த போராட்டங்களாக சொல்லப்படுகிறது. 2 பார்க்கணும். 24 கேரளா வைக்கம், 27 மார்ச் 20 வந்து மகாத்துக்குளம் அம்பேத்கருடைய போராட்டம். அந்த 24 வைக்கம் போராட்டம் நடக்குதா, 25 ஜூனில் தான் அதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து விடுதலை உணர்வும் வட்டமேசை மாநாடும். இங்கிலாந்து சொல்கிறதுக்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும்ன்றது தப்பு. இந்த நிலை எப்பயோ மாறிடுச்சு. இந்திய மக்களோட எண்ணங்களை நீங்கள் ஈடேற்றணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கிட்ட அச்சமே இல்லாமல் ஆணித்தரமாக பேசினது யார் அப்படின்னா அம்பேத்கர். இங்கிலாந்து சொல்கிறதுக்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடாது, அது தப்பு, அந்த நிலை மாறிடுச்சு. இந்திய மக்களோட எண்ணங்களை நீங்கள் ஈடேற்றணும் அப்படின்னு அச்சம் இல்லாமல் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. முழுமையான விடுதலையை கண்டிப்பாக வழங்கணும், தன்னாட்சி தகுதியை இதற்கு முன்னர் தன்னாட்சி தகுதியை இந்தியாவுக்கு வழங்கணும் அப்படின்னு முன்மொழிந்ததும் அம்பேத்கர் தான். வட்டமேஜை மாநாடு 3 மாநாட்டிலையுமே யார் கலந்துருப்பார்,
அம்பேத்கர் கலந்துருப்பார். ஓகேவா? அந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன். 1930, 31, 32 3 மாநாடு நடக்கும். 1930 நவம்பர் 1, 1931 செப்டம்பர் 7, 1932 நவம்பர் 17 டு டிசம்பர் 24 நினைக்கிறேன். ஸோ அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் அப்படின்னு வட்டமேஜை மாநாட்டில் தன்னுடைய கருத்தை வந்து தொடங்கினாராம். இது வந்து ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் கொஸ்டின். மாற்றார் ஆதிக்கத்தை நீக்கி மக்களால் ஆளப்படும் மக்களாட்சியை தான் நாங்கள் விரும்புகிறோம். வெறும் எஜமான மாற்றத்தை நாங்கள் விரும்பலை. மாற்றார் ஆதிக்கத்தை ஃபுல்லாக நீக்கி மக்களால் ஆளப்படும் மக்களாட்சியை நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் கையில் அரசியல் அதிகாரம் வந்தாலொழியே எங்கள் குறைகள் நீங்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஒடுக்கப்பட்டவரோட இந்த உரிமை குரல் வட்டமேஜை மாநாட்டின் வழியாக உலக அரங்களை எதிரொலிச்சிச்சான். ஸோ சட்டமாமேதை விடுதலைக்கு அப்புறமா இந்திய அமைச்சரவையில் அண்ணல் அம்பேத்கர் இடம் பெறணும் அப்படின்னு நேரு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பார். ஸோ சட்ட அமைச்சராக பொறுப்பேற்பார். விடுதலைக்கு பிறகு முதல் சட்ட அமைச்சர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுக்க 7 பேர் கொண்ட வரைவு குழு இருக்கும். அதில் வந்து பல பேர் செயல்படாமல் விலகினாலும் அம்பேத்கர் மட்டுமே கடைசி வரைக்கும் அந்த பணியை செஞ்சு முடிச்சிருப்பார். ஜனவரி 26 இந்தியா முழுமையாக தன்னை குடியரசாக அறிவித்து கொண்டது 1950. அப்புறம் கல்வி வளர்ச்சியில் அம்பேத்கர். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறியாமை தான் எல்லாத்துக்குமே மூல காரணம் அப்படின்றத அம்பேத்கர் நல்லா தெரிஞ்சிருக்காரு. ஒவ்வொரு மனிதனுமே முழு மனித நிலையை அடைவதற்கு கல்வி, செல்வம், உழைப்பு 3மே தேவை. செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வியும் இல்லாத செல்வம் மிருகத்தனம். செல்வம் இல்லைன்னா என்னன்னா, செல்வமும் உழைப்பும் இல்லை, வெறும் கல்வி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்வி என்னது? கலர் நிலம் அப்படின்றாரு. செல்வம் மட்டும் இருக்குது, உழைப்பும் கல்வியும் இல்லை அப்படின்னா அது மிருகத்தனம். கல்வி மட்டும் இருந்தால் கலர் நிலம், செல்வம் மட்டும் இருந்தால் மிருகத்தனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கற்பித்தல் அறிவியல் முறைக்கு உகந்ததாக இருக்கணும். விருப்பு வெறுப்பற்ற முறையில் கற்பித்தல் நிகழணும். தகவல்களை திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஊக்கத்தையும் அவங்களோட தனித்தன்மையும் வெளியே கொண்டு வரதா இருக்கணும் அப்படின்னு உயர்ந்த குறிக்கோள் பற்றி சொல்லியிருப்பார். 1946 மக்கள் கல்விக் கழகம் தோற்றுவித்தார். 1946 மக்கள் கல்விக் கழகம் தோற்றுவித்தார். மும்பையில் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் அப்படின்றத வந்து அறிவு வளர்ச்சிக்கு வேண்டிய எல்லா பாடங்களும் கற்பிக்கப்படுகிறதா. அது இவர் முயற்சியால் தான் மும்பையில் உருவாச்சுன்றாங்க. 1946 மக்கள் கல்விக் கழகம், மும்பையில் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம். அங்கே அறிவு வளர்ச்சிக்குரிய அனைத்து பாடங்களும் சொல்லித்தரப்படுது. பொருளாதார வல்லுனர் அப்படின்றப்ப 1923 இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் நூலை எழுதியிருப்பார். அது பொருளாதாரத்துறையுடைய சிறந்த நூலாம். 1916 எழுதியிருப்பார். ரூபாய் பிரச்சனை தான் 23. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற நூலை 1916 எழுதியிருப்பார். இது பொருளாதாரத்துறையின் சிறந்த நூலாக கருதி எல்லாரும் மதித்து போற்றினாங்களாம். அதுக்கப்புறம் பொருளாதார சிக்கல்களை பல வகையில் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய டேலண்ட் வந்து இவர்கிட்ட இருந்துச்சு. புது புது கருத்துக்களை வெளிப்படுத்தினாருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்திய வரலாற்றின் புதிய பக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புதியன சிந்திப்பதும் படைப்பதுமே புத்துலகம் சமைக்கும் சிற்பிகளின் நோக்கம். புதியன சிந்திப்பதும் படைப்பதுமே புத்துலகம் சமைக்கும் சிற்பிகளின் நோக்கம். இந்திய நாட்டின் ஜாதி அப்படின்ற இருளை அகற்ற வந்த அறிவுக்கதிர் அம்பேத்கர். இந்தியா நாட்டின் ஜாதின்ற இருளை அகற்ற வந்த அறிவுக்கதிர் அம்பேத்கர். ஜாதி என்பது எல்லாம் வல்ல ஒருவன் கட்டளையால் தோன்றியதெல்லாம் கிடையாது. குறிப்பிட்ட சில சூழ்நிலைக்கு ஆட்பட்ட மனித சமூக வாழ்வில் தானாகவே வேரூன்றி விட்ட வளர்ச்சி. அது களையப்பட வேண்டிய கலை. ஜாதின்றது சிற்றில் விளைத்து விளையாடுற ஒரு விளையாட்டுன்ற மாதிரி சொன்னது யார்? இது சிறுபிள்ளை விளையாட்டுன்னு சொன்னது வள்ளலார். ஓகேவா? ஜாதி களையப்பட வேண்டிய கலை அப்படின்னு சொன்னது வந்து அம்பேத்கர். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகிற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது. சமூக மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுற புரட்சியாளர்களால் தான் இந்த வையகம் வாழ்கிறதுன்னு சொன்னவர் அம்பேத்கர். இந்திய பொருளாதார மேம்பாட்டத்திற்கு ஜாதி வந்து நன்மை தராது. இந்தியர்களுடைய நலத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஜாதின்ற நோய் தீங்கு விளைவிக்குது. இது மக்கள்கிட்ட ஒருமைப்பாட்டை சீர்குலைச்சிருச்சு. அதை உணரும்படி செஞ்சுட்டா போதும், அதுவே எனக்கு நிறைவு தரும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாரு.
அடுத்து அன்னலாருடைய லட்சிய சமூகம். அவர் வந்து ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அதான் அம்பேத்கருடைய லட்சிய சமூகம். ஜனநாயகத்தின் மறுபெயர் தான் சகோதரத்துவம். சுதந்திரம்ன்றது சுயேட்சையாக நடமாடும் உரிமை, உயிரையும் உடமையும் பாதுகாக்கும் உரிமை தான் சுதந்திரம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்தணும், அதான் சமத்துவம். அப்போ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இருக்கா? இதில் ஜனநாயகம்னா என்னென்னா சகோதரத்துவமா, சுதந்திரம்னா என்னென்னா நம்மளுடைய நடமாடும் உரிமை, உயிர் உடைமைகளை பாதுகாக்கும் உரிமை. சமத்துவம்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஒரே மாதிரியாக சமத்துவமாக நடத்தணும் அப்படின்னு ஒரு அரிய விளக்கம் தந்தாராம். சமத்துவத்துடைய மறுபெயர் என்ன அப்படின்னா மனிதநேயம். சமத்துவம் எங்கே மறுக்கப்படுகிறதோ அங்கே மனித பண்பு கம்மியாயிருது அப்படின்னு உணர்த்துறாரு. சமத்துவம் மறுக்கப்பட்டால் மனிதநேயமே வந்து அங்கே குறைஞ்சிருதுன்றாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரியார் போற்றிய பெருந்தகை. அம்பேத்கரை வந்து அறிவு சுரங்கம், அறியாமைக்கு எதிராக ஆற்றிய மகத்தான பணி சான்றோர் நெஞ்சில் நிலைக்க செய்தது அப்படின்றாங்க. அம்பேத்கர் ஒரு அறிவு சுரங்கம், அறியாமைக்கு எதிராக ஆற்றிய மகத்தான பணி சான்றோர் நெஞ்சில் நிலைக்க செய்தது. அம்பேத்கர் உலக தலைவர்களில் ஒருத்தர், பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சி சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி. அந்த பெருந்தலைவரை போல் நம்ம யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார். அம்பேத்கர் உலக தலைவர்களில் ஒருத்தர், பகுத்தறிவு செம்மல், அப்புறம் ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி. பெருந்தலைவரை போல் நம்ம யாரையும் காண முடியாது, தனித்தனியாக கேட்பாங்க. சரியா? இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னு. அப்போ அம்பேத்கர் உலக தலைவர்களில் ஒருவர் என கூறியவர் பெரியார். அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் என கூறியவர் பெரியார். அம்பேத்கரை ஆராய்ச்சியின் சிகரம் என கூறியவர் பெரியார். அம்பேத்கரை மக்களின் மாபெரும் வழிகாட்டி என கூறியவர் பெரியார். அம்பேத்கரை பெருந்தலைவரை போல வேறு யாரையும் நாம் காண முடியாது அப்படின்னு சொன்னவரும் பெரியார். ஓகேவா? அடுத்தது ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னு கொடுத்துருப்பாங்க, நேரு என்ன சொன்னார்னு கொடுத்துருப்பாங்க. நேரு வந்து எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பகுத்தறிவு துறையில் அவருக்கு துணை இணை வந்து அவர்தான். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும். ஜென்ரலாகவே நேருவுக்கு புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்திரா காந்திக்கே வந்து புக்கை பற்றி நிறைய லெட்டர்லாம் எழுதியிருப்பார். அதனால் தனியார் நூலகம் அமைத்த பெருமை அவரையே சாரும். பகுத்தறிவுத்துறையில் அவருக்கு இணை அவரே அப்படின்னு சொன்னது நேரு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ணல் அம்பேத்கர் தன்னலமற்றவர், ஆர்வத்தோடு விரைந்து தன்னந்தனியாக செயல்படுவார், பணியில் கண்ணும் கருத்துமா இருந்தாருன்னு ராஜேந்திர பிரசாத் சொல்கிறாரு. ஏன்னா எல்லாரும் பாதியிலே வரைவு குழு பணியை விட்டுட்டு போயிடுறாங்க, இவர் மட்டும் தானே ஃபுல்லாக பண்ணுறாரு, ஒர்க்கில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவார் அப்படின்னு ராஜேந்திர பிரசாத் பாராட்டுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நாட்டிற்கு அயராது உழைத்த அண்ணல் அம்பேத்கர் டிசம்பர் 26, கரெக்டாக டிசம்பர் 6 நிமிஷம் 1956 டிசம்பர் 6 தானே? 1956 டிசம்பர் 6 வந்து இறந்துருவார். அப்போ எப்போ பிறக்கிறாரு? 1891 ஏப்ரல் 14. எப்போ இறக்குறாரு அப்படின்னா டிசம்பர் 6 1956. இவருக்கு பாரத் ரத்னா எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1990 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜாதி எனும் மரத்தின் வேரை சமுதாயம் எனும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்து அவர் அப்படின்னு அம்பேத்கரை சொல்கிறாங்க. சமுதாயம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட வேரை ஜாதி அப்படின்ற புழு வந்து அரிச்சிடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்து அப்படின்னு அம்பேத்கரை சொல்கிறாங்க. 2 பெரும் தலைவர்கள் இருந்தாங்க, ஒருத்தர் பெரியார், மற்றொருவர் அம்பேத்கர். வடக்கில் அம்பேத்கரும் தெற்கில் பெரியாரும் இடைவிடாமல் உழைச்சி தான் ஜாதி அப்படின்ற பாறையை உடைச்சி சுக்குநூறாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மும்பையில் அம்பேத்கர் சிறிது காலம் பொருளியல் பேராசிரியராக பணியாற்றினார். அம்பேத்கருக்கு இந்திய அரசு என்ன விருது கொடுத்தாங்க அப்படின்னா பாரத் ரத்னா 1990 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பாரத் ரத்னா இந்திய மாமணி, தமிழில் இந்திய மாமணி, பாரத் ரத்னானா இந்திய மாமணி. சரியா? 1990 கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக. இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருந்தது வரக்கூடாது, அவர் நிறையா கோப்புகள் இருக்குல்ல, பன்மை இருக்குல்ல, அப்போ இருந்தன. இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தன. வயது வந்தோருக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டுமென அம்பேத்கர் கூறியதை நாளேடுகள் புகழ்ந்தன. ஓகேவா? நாளேடுகள் புகழ்ந்தனன்னு வரணும். சந்திப்பிலை நீக்கி எழுதுக. ஆசிரியர் பெயரை தம் பெயருடன் சேர்த்து பீமாராவ் அம்பேத்கராக மாற்றினார். ஆசிரியர் பெயரை
தம் பெயரோடு சேர்த்து பீமாராவ் அம்பேத்கராக மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன தம் பெயராக அப்படின்றதுல என்ன வரணும்? ஓகே, ஆசிரியர் பெயரை தம் பெயருடன் சேர்த்து பீமாராவ் அம்பேத்கராக மாற்றினார். இச்சு வரணும், தம் பெயருடன் சேர்த்து அப்படி வரணும். அடுத்து ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார். ஓகே, அடுத்து அன்றாட வாழ்வில் சட்டம். இந்த லெசனில் என்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா இதுலேயுமே பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் தேவையில்லை. இங்கே வந்துடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக சட்ட வரையறைக்கு வந்துடலாம். ஓகே, மனிதன் சட்டம்னா என்ன அப்படின்னா செம்மை அப்படின்னு பொருள். இங்கே பாயிண்ட் இதுதான். சட்டம் என்பதற்கு செம்மை என்பது பொருள். செம்மை அப்படின்ற சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இலக்கியங்களில் செம்மை அப்படின்றத நடுவு நிலைமைன்னு சொல்கிறாங்களாம். சட்டம் அப்படின்றதுக்கு செம்மை அப்படின்னு பொருள், இலக்கியங்களில் செம்மை அப்படின்றத நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வள்ளுவர் கூறுற தண்டனை சட்டம் என்ன அப்படின்னா, கொலை தொழில் புரிகிறவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறது குற்றம் கிடையாது, அது பயிரோடு வளர்ந்த களையை நீக்கிற மாதிரி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. கொலை தொழில் புரியும் கொடியவர்களுக்கு மரண தண்டனை அளித்தல் குற்றம் கிடையாது, பயிரோடு வளர்ந்த களைகளை நீக்கிற மாதிரி அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அது என்ன குறள் அப்படின்னு பார்த்தோன்னா, கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களைகட்டதனோடு நேர் அப்படின்னு சொல்லிட்டார். களையை நீக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனிதநேய அடிப்படையில் நெகிழ்வுத்தன்மையோடையும் தண்டனை இருக்கணும் அப்படின்றாரு. தண்டனை வழங்குவது சட்டங்களில் மனிதநேய அடிப்படையில் நெகிழ்வுத்தன்மையோடையும் இருக்கணும் அப்படின்றாரு. கொலைக்கு மட்டும்தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தண்டனையை ஹெவியாக கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கொலை பண்ணியானா மரண தண்டனை கொடுங்க, மித்தபடி மனிதநேயத்தோடு கொடுங்க. அந்த மனிதநேயத்தோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற குறள் என்ன? கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த அரசியலமைப்பு சட்டம். உலக நாடுகளிடையே தொடர்புடைய ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை அனைத்து நாட்டு சட்டம் சொல்கிறோம். பிற நாடுகளோட தொடர்பை ஒழுங்குபடுத்துகிற சட்டத்தை. நம்ம நாட்டில் முதன்மையான வாழ்வியல் அடிப்படை சட்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை சட்டங்களுக்கும் அடிப்படை எது அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் தான். மக்களோட வாழ்வியல் அடிப்படை உரிமைகளும் இந்த சட்டத்தின் வாயிலாக தான் காக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சமய சார்பு சட்டம். அவங்கவுங்க எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றுவதற்கு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 25 சொல்லியிருக்காங்களா? அப்போ எந்த ஒரு சமயத்தையும் ஃபாலோ பண்ணுறதோ அதுக்கான சமய சட்டங்கள் தனித்தனியாக இருக்குது. இப்போ இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்து சட்டம், இஸ்லாமியருக்கு இஸ்லாமியர் சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ சட்டம். இதே பௌத்தர் சமணருக்கு தனி சட்டம் கிடையாது, இந்து சட்டங்கள் தான் அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. மாநிலங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே தனித்தனி சட்டம் இருக்குது. அதை அந்தந்த மாநில சட்டமன்றங்கள் இயற்றும். தமிழ்நாட்டில் வேளாண்மை கடன் நிவாரண சட்டம், கூட்டுறவு சங்கங்கள் சட்டம், உள்ளாட்சித்துறை சட்டம், இதெல்லாம் மாநில தனி சட்டம். என்னென்ன? வேளாண்மை கடன் நிவாரண சட்டம், கூட்டுறவு சங்கங்கள் சட்டம், உள்ளாட்சித்துறை சட்டம்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனித்தனி சட்டங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்பெசிஃபிக்காக சில சட்டங்கள் இருக்கும். குற்றம்னா என்ன அப்படின்னா, சட்டப்படி ஒரு நம்ம தண்டிக்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சோம்னா அது குற்றம். நடைமுறை ஒழுங்கிற்கு மாறானது இல்லை எதிரானதுன்னு சொல்லுவாங்க. குற்றங்களை 2 வகையாக சொல்லுவாங்க. சட்டம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்கிறது, செய்யணும்னு சொல்கிறத செய்யாமல் இருக்கிறது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நகராட்சி சட்டப்படி இப்போ ஒரு பொது இடத்துல பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதை செய்யக்கூடாது. அதை செஞ்சாங்கன்னா அது தப்பு. ஓகேவா? அது குற்றமாயிரும். சரி, அதேமாதிரி ஒரு நகராட்சி எல்லைக்குள்ளே வீடு கட்ட விரும்பினா முன்னாடியே அனுமதி பெறணும். அப்படி அனுமதி பெறலைன்னா அதுவும் குற்றம் தான். ஸோ அனுமதி பெற்று நகராட்சிக்கு அதை தெரிவிக்கணும், அதுக்குரிய வரியையும் செலுத்தணும். அப்படி வரி செலுத்தாமல் இருக்கிறதும் குற்றம். செய்ய வேண்டும்ன்றதை செய்யாமல் விட்டாலும் தப்பு, செய்யக்கூடாதுன்றதை செஞ்சாலும் தப்பு. அதான் சொல்கிறாங்க. இது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமல் யானும் கெடும். செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமல் யானும் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அடுத்து போக்குவரத்து சட்டங்கள். ரெட் லைட் எரிஞ்சிச்சுன்னா வண்டியை நிறுத்தணும், க்ரீன் லைட் எரிஞ்சிச்சுன்னா புறப்படணும், மஞ்சள் கோடுகள் போட்டு இருந்துச்சு, சாலைகளில் மஞ்சள் கோடுகள் போட்டிருந்துச்சு அப்படின்னா பேருந்து மகிழ் 2 சக்கரம் 3 சக்கரம் ஊற்றி போகிறதுக்காக பிரித்து காட்டுறதுக்காக. ஓகேவா?
குறிப்பிட்ட வேகத்தில் போனால் துன்பம் இருக்காதுன்னு இருப்பாங்க. அடுத்து மாணாக்கர் வன்கொடுமை சட்டம், அதில் ஒன்றும் இல்லை. அடுத்து குழந்தை தொழிலாளர் தடை சட்டம். 15 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து வேலையில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 24 குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பு. ஓகேவா? ஓகே, குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986. ஓகேவா? அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் 1986லேயும் இருக்குது, 2019லேயும் இருக்குது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க, மாநில அல்லது மாவட்ட குறைதீர் மன்றங்களையோ நுகர்வோர் பாதுகாப்பு குழுவையோ நம்ம அணுகி நுகர்வோர் சம்மந்தமான பிரச்சனையை பார்த்துக்கலாம். இப்போ சந்தையில் பொருள் விற்கிறாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை குறைபாடு இருக்குது, எக்ஸ்பைரிலாம் இப்போ கூடிருச்சு டேட்டு, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மாநிலம் இல்லைனா மாவட்ட குறைதீர் மன்றங்களையோ நுகர்வோர் பாதுகாப்பு குழுவையோ நம்ம அணுகி தீர்வு காணலாம். அதுக்குன்னு தனியாக நுகர்வோருக்காக நீதிமன்றங்கள் இருக்குது. அந்த நுகர்வோர் உரிமையை காக்கிறதுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சட்டம் என்ன, 1986, 2019 வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். 1 கோடிக்கு மேலே இந்த நுகர்வோர் பிரச்சனை இருந்துச்சுன்னா மத்திய கவர்மெண்ட்லாம் பார்ப்பாங்க நுகர்வோர் பாதுகாப்பு நீதிமன்றம். 1 கோடிக்கு கீழே இருந்துச்சுன்னா மாநில நுகர்வோர் நீதிமன்றம் வந்து அந்த கேஸை டீல் பண்ணும். அதுவே 20 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா மாவட்டத்திலே வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? 1 கோடிக்கு மேலேனா மத்திய நுகர்வோர் நீதிமன்றம் போகணும், 1 கோடிக்கு கீழேனா மாநில நுகர்வோர் நீதிமன்றம், 20 லட்சத்துக்கு கீழேனா மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம். அடுத்து கையூட்டுன்றது கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் இது வந்து எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 19(1) படி ஒவ்வொருத்தருக்கும் பேச்சுரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது, தகவல்களை பெற முழு உரிமை உண்டு. தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, 2005 அக்டோபர் 12. ஓகேவா? அக்டோபர் 12. ஸோ இந்திய குடிமகன் தனியாகவோ இல்லை ஒரு அமைப்பின் மூலமாகவோ தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 படி நம்ம தகவல் பெறலாம். அந்த சட்டம் 2005 அக்டோபர் 12 கொண்டு வந்தாங்களே, அந்த சட்டத்தில் எந்த பிரிவு படி நம்ம தகவல் பெறலாம் அப்படின்னா பிரிவு 6 படி நம்ம தகவல் பெறலாம். ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒரு பொது தகவல் ஆணையர் அலுவலர் இருப்பாங்க. நம்ம ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி விண்ணப்ப கட்டணம் செலுத்தி கட்டண தொகை வாங்கலாம். அதுவுமே நம்ம பிற்படுத்தப்பட்டவர் இல்லை வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கோம் அப்படின்னா அந்த 10 ரூபா கட்டணமுமே தேவையில்லை. அவங்க 30 நாளைக்குள்ளே நமக்கு டீட்டெயில் கொடுக்கணும். லேட் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 250 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 25,000 ரூபா வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. ஓகேவா? உயிர் சம்மந்தமான பிரச்சனை அப்படின்னா 48 மணி நேரம். ஓகே, பொதுமக்கள் ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இங்கே நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா சமுதாய வளர்ச்சிக்கு அயராத உழைப்பு மட்டும் காரணம் கிடையாது, மக்கள் கடைப்பிடிக்கக்கூடிய சட்டமும் தான். சமுதாயம் வளரணும் அப்படின்னா சட்டத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் அப்படின்னு திருக்குறள் சொல்கிறத நம்ம எண்ணி பார்க்கணுன்றாங்க. அப்போ நம்ம சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு திருக்குறள் என்ன சொல்லுது, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இந்த கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கிறணும். இதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா அனைத்து நாட்டு சட்டம், கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டம், சுப்ரீம் கோர்ட்னா உச்சநீதிமன்றம், ஹை கோர்ட்ஸ்னா உயர்நீதிமன்றம், ரிட்ஸ்னா சட்ட ஆவணங்கள், சப்ஸ்டான்ஸ்டிடியூவ் லாஸ் அப்படின்னா உரிமை சட்டங்கள், ப்ரொஸ்டியூரியல் லாஸ் அப்படின்னா செயற்பாட்டு முறை சட்டங்கள், இந்தியன் பீனல் கோட் அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு, சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா உரிமையியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா இந்திய சான்று சட்டம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னா சொத்து மாற்று சட்டம். இந்த சொத்து மாற்று சட்டம் இருக்குல்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்துருச்சு. ரிட்ஸு சட்ட ஆவணங்கள் வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு கேட்டுட்டாங்க. அப்புறம் ப்ரொஸ்டியூரியல் லாஸ் செயற்பாட்டு முறை சட்டங்கள் கேட்டுட்டாங்க. ஓகேவா? இந்தியன் சசஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அப்படின்னா நீதிமன்ற கட்டண வில்லை. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா அனைத்து நாட்டு சட்டம், கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டம், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்ச நீதிமன்றம், ஹை கோர்ட் அப்படின்னா உயர் நீதிமன்றம், ரிட்ஸ் சட்ட ஆவணங்கள், சப்ஸ்டான்டிவ் லாஸ் அப்படின்னா உரிமை சட்டங்கள், ப்ரொஸ்டியூரியல் லாஸ்னா செயற்பாட்டு முறை சட்டங்கள், இந்தியன் பீனல் கோட் அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றமியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு, சிவில் ப்ரொசீஜர் கோட் உரிமையியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு அப்படின்றது ப்ரொசீஜர் கோடு வந்துடும். கிரிமினல்னா குற்றவியல், சிவில்னா உரிமையியல், செயற்பாட்டு முறை தொகுப்பு ப்ரொசீஜர் கோடு. எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா சான்று சட்டம், டிரான்ஸ்ஃபர்னா சொத்து மாற்று சட்டம், இந்தியன் சசஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம்,
கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்னா நீதிமன்ற கட்டண வில்லை. அடுத்து இலக்கணம். இலக்கணத்தில் வந்து எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம். இந்த ரெண்டுலேயுமே சொல்லாத செய்திகளை சொன்னாங்க அப்படின்னா அதில் வந்து பொது அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து இலக்கணத்துலேயும் சொல்லிலக்கணத்துலேயும் சொல்லாத செய்திகளை சொல்கிறாங்கன்னா பொது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெளிப்படை குறிப்பு அப்படின்னு இருக்குது. வெளிப்படைனா என்ன அப்படின்னா, உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் தலை சிறந்து விளங்குகிறது. பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது. இந்த 2 தொடரையும் படித்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுன்றது தான் வருது. ஆனால் முதல் தொடரில் தமிழ்நாடு அப்படின்றது வெளிப்படையாக இடத்தை குறிக்குது. 2வது வந்து தமிழ்நாடு ஆகு பெயராகி விளையாட்டு வீரர்களை குறிக்குது. இப்படி ஒரு சொல் வந்து வெளிப்படையாக அதோட பொருளை வந்து உணர்த்துச்சுன்னா அதை வெளிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து முன்னும் பின்னும் வர சொற்கள் குறிப்பால் உணர்த்துச்சு அப்படின்னா அந்த பொருளை கொடுக்குது அப்படின்னா அது வந்து குறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தொடர் முன்னும் பின்னும் வருகிற சொற்கள் உணர்த்தும் குறிப்பால் ஒரு குறிப்பால் ஒரு பொருளை தந்துச்சு அப்படின்னா அது குறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வெளிப்படையாக அதோட பொருளை சொல்லிச்சுன்னா வெளிப்படை, குறிப்பால் சொல்லிச்சுன்னா குறிப்பு. அவ்வளோதான். குறிப்பு சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றொலி பொதுச்சொல், விகாரச்சொல், தகுதி வழக்கு சொல், ஆகுபெயர், அன்மொழித்தொகை, வினை குறிப்பு சொல், முதல் குறிப்பு சொல், தொகை குறிப்பு சொல். இப்படி குறிப்பால் வந்து வரக்கூடிய சொற்கள் இதெல்லாம். ஒன்றொலி பொதுச்சொல், விகாரச்சொல், தகுதி வழக்கு சொல், ஆகுபெயர், அன்மொழித்தொகை, வினை குறிப்பு சொல், முதல் குறிப்பு சொல், தொகை குறிப்பு சொல். 8 இருக்குது மொத்தம். ஓகேவா? ஒன்றொலி பொது சொல்னா என்ன? உயர்திணை அக்ரிணை ரெண்டுலேயுமே பொதுவான சொற்கள் இருக்குது. ஒரு சொல் வந்து தொடரோட முன்னும் பின்னும் என்ன மீனிங்கில் வருது அப்படின்னு பார்த்து குறிப்பால் அது எந்த பால் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எந்த திணை இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்த்து மீனிங் எடுத்துக்கிறோம்ல, அதை வச்சு தான் வந்து ஒன்றொலி பொது சொல் அப்படின்றாங்க. இப்போ வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர் அப்படின்றதும் நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் அப்படின்னா வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டது யார்? ஐவர் அப்படின்றது பொது சொல் தான். ஆனால் கோலமிட்டனர் அப்படின்றது பெண் பாலை குறிக்குது. அதே மாதிரி நாட்டை காக்க ஐவர் சென்றனர் அப்படின்றது ஐவர் அப்படின்றது குறிப்பால் ஆண் பாலை உணர்த்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அக்ரிணை அப்படின்னு சொன்னால் இம்மாடு வயலில் உழுகிறது, இம்மாடு பால் கறக்கிறது. இம்மாடு வயலில் உழுகிறதுன்றது காளை மாடையும், பால் கறக்கிறது அப்படின்றது பசுமாடையும் நம்ம வினை குறிப்பால் தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஒன்றொலி பொது சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து இனம் குறித்தல். இனம் குறித்தல் அப்படின்னா கதிர்வேல் வெற்றிலை தின்றான் அப்படின்னா கதிர்வேல் வெற்றிலை மட்டுமா தின்றான்? வெத்தலையோட பாக்கு, சுண்ணாம்பு எல்லாமே சேர்த்து தான் சாப்பிட்டான், அப்போ சேர்த்து தின்றான் அப்படின்னு பொருள் பெறுகிறது. அப்போ ஒரு சொல் வந்து தன் பொருளையும் குறித்து தனக்கு இனமான பொருளையும் குறித்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் இனம் குறித்தல். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் அப்படின்றது இனம் குறித்தல். அடுத்து அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர்னா அசை நிலைக்கும் விரைவு, சினம், மகிழ்ச்சி, அச்சம், துன்பம். இப்போ மகிழ்ச்சி வருது, துன்பம், ரெண்டையும் ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. மகிழ்ச்சி, துன்பம். ஓகேவா? அச்சம், சினம், கோபம், பயம் 2. ஓகேவா? மகிழ்ச்சி, துன்பம், சினம், அச்சம், விரைவு, அசைநிலை. இந்த பொருளெல்லாம் வருது அப்படின்னா இசையை நிறைவு செய்வதற்காகவும் இந்த பொருளுக்காகவும் 2, 3, 4 முறை அடுக்கி வந்துச்சு அப்படின்னா அது அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடரை பிரித்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக மீனிங் தரணும். ஓகேவா? அப்போ அன்றே அன்றே அப்படின்னா அசைநிலை, போ போ விரைவு, எரி எரி சினம். அன்றே அன்றே அசைநிலை, போ போ விரைவு, எரி எரி சினம். வருக வருக அப்படின்றது மகிழ்ச்சி, தீ 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 அப்படின்றது அச்சம், நொந்தேன் நொந்தேன் அப்படின்றது துன்பம், கோடி 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 கோடியே அப்படின்றது இசை நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்றே அன்றேன்றது அசைநிலை, போ போ அப்படின்னு விரைவாக சொல்கிறோம், எரி எரி அப்படின்னா கோவத்தில் சொல்கிறோம், வருக வருக அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்கிறோமா, தீ தீ தீன்னு கற்றுனோம்னா அச்சமா, நொந்தேன் நொந்தேன்னா துன்பம், கோடி கோடி கோடியே இசை நிறை. அடுத்து இரட்டை கிளவி. இது வந்து சேர்ந்தே தான் வரணும், பிரித்தா பொருள் தராது. கிளவினா சொல்லுன்னு அர்த்தம். அப்போ இரட்டை கிளவினா 2 சொல் அப்படின்னு அர்த்தமா. பாவை படபடவென பேசினாள், கலா கலகலவென சிரித்தாள், படபட கலக்கல. இதான் இரட்டை கிளவி.
ஓகே, அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. இது சொற்கள் தனித்தனியே நிற்கும், இது ஒன்றா தான் நிற்கும். இது பிரித்தா பொருள் தரும், இது பிரித்தா பொருள் தராது. இது 2, 3, 4 முறை கூட அடுக்கி வரும், ஆனால் இது ரெட்டித்தே தான் வரும். இது விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி. அது இசை, குறிப்பு, பண்பு. இசை, குறிப்பு, பண்பு. ஓகேவா? ஓகே, உரிய விடையை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இளவழகன் வந்தான் அப்படின்றது வெளிப்படையாக நமக்கு அவன் வந்தான் அப்படின்றத தெரிய வருது. அவன் தான் வந்திருக்கான். ஸோ அது வெளிப்படை தொடர். மாடு அப்படின்ற சொல் வந்து அக்ரிணைக்கு பொதுப்பெயர். ஓகேவா? மாடு கன்றை ஈன்றது அப்படின்றதுல மாடு எதை குறிக்குது? பசுவை குறிக்குது. அடுத்து வெளிப்படை சொற்கள் அப்படின்னா கல், மண்ணெலாம் வெளிப்படை சொற்கள். குறிப்பு சொல் அப்படின்னா சோறு உண்டான். ஏன்னா சோறு மட்டுமா சாப்பிட்ருப்பான், குழம்பு, காய் எல்லாமே தானே. அப்போ குறிப்பு சொல். சாரி ஆக்சுவலி வெளிப்படை சொற்களில் வந்து கல், மண் வரணும். குறிப்பு சொல்லில் வந்து மாடு பால் கறந்தது வரணும். ஏன்னா அது ஒன்றொலி பொது சொல். பிகாஸ் மாடு பால் கறந்ததுன்னா பசுமாடை குறிக்கணும்ல. இனங்குறித்தலில் சோறு உண்டான் வரும். ஸோ இனங்குறித்தலில் தான் சோறு, குழம்பு எல்லாமே கலந்து சாப்பிடுவாங்க. ஓகேவா? அப்போ வெளிப்படை சொற்கள்னால் கல், மண். குறிப்பு சொல்னால் மாடு பால் கறந்தது. இனங்குறித்தல்னால் சோறு உண்டான். மாவீரன் அலெக்சாண்டரை வந்து ஒரு அயல்நாட்டு விருந்தினர் பார்க்க வராரு. அப்போ நிறைய பேரோட சிலை வந்து அந்த நாட்டில் வந்து வைக்கப்பட்டிருக்கு தோட்டத்தில். ஏன் உங்கள் சிலை மட்டும் வைக்கலை அப்படின்னோடனே அலெக்சாண்டர் சொல்வார், இப்போ ஒருவேளை என் சிலை இங்கே இருந்துச்சுன்னா அது எதிர்காலத்தில் மறைஞ்சு போயிடும். இப்போ என் சிலை அங்கே இல்லையா, அப்போ இந்த சிலை வந்து யார் வச்சா, ஏன் அவரோட சிலை வைக்கலை அப்படின்னு கேட்பாங்கல்ல. சிலை மட்டும் ஏன் இல்லைன்னு கேட்பாங்கல்ல, அதை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? என்னுடைய உருவ சிலையை நான் இங்கு பேரரசே ஆச்சரியக்குறி, உங்கள் நகரில் உள்ள தோட்டங்களில் அருஞ்செயலாற்றிய வீரர்களின் சிலைகளை வைத்திருக்கிறீர்கள், தங்களின் சிலை மட்டும் ஏன் வைக்கவில்லை? கேள்விக்குறி, டபுள் கோட்டு என்று கேட்டார். அதற்கு அலெக்சாண்டர், என்னுடைய உருவச்சிலையை நான் இங்கு வைத்தால் எதிர்காலத்தில் என் பெயர் மறைந்துவிடும். இது யாருடைய சிலை என்று என் சிலையை பார்த்து கேட்பார்கள். அதைவிட என் சிலை வைக்கப்படாதிருந்தால், இவ்வளவு சிலைகள் இருக்கும்போது அலெக்சாண்டரின் சிலை மட்டும் ஏன் இல்லை? கேள்விக்குறி என்று கேட்கட்டும். இதைத்தான் விரும்புகிறேன். அந்த கமா முன்னாடி விரும்புகிறேன்ல ஒரு கமா இருக்குது பாருங்கள், விரும்புகிறேன் லாஸ்ட்டில். ஸோ அதுக்கு மேலே தான் டபுள் கோட் வருது என்றார். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது போன்ற பொருள் நியமிக்க சொற்களை அதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? நான் கூட்டல் கூன்னு பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எனக்கு அப்படின்றத நான் கூட்டல் கூ தான் எனக்காம் டிஃப்ரெண்ட்டாக பிரித்து எழுதியிருக்காங்கல்ல. நான் மலையில் நினைவது பிடிக்கும், எனக்கு மலையில் நினைவது பிடிக்கும். ஸோ எனக்கு மலையில் நினைவது பிடிக்கும்னா நான் கூட்டல் கூ, எனக்கு மலையில் நினைவது பிடிக்குமா. இளமை பெயர்களை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டுக்குட்டி, மான் கன்று, கீரிப்பிள்ளை, சிங்கக்குருளை, கோழி குஞ்சு. ஆட்டுக்குட்டி, மான் கன்று, கீரிப்பிள்ளை, சிங்கக்குருளை, கோழி குஞ்சு. ஓகேவா? சேத்திரங்கள்னா என்ன அப்படின்னா ஆலயம். விக்கிரகம் அப்படின்னா தெய்வ சிலை. மார்க்கம்னா வழியாக. யாத்திரைனா புனித பயணம். ஷர்ட்னா சட்டை. காஸ்ட்லினா விலை உயர்ந்தது. வின்னா வெற்றி. ஓகே, அப்புறம் காலேஜ்னா கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம்னு கூட வரலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட்னா முன்னாள் மாணவர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே என்ன வேறு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ஏவி அலெக்சாண்டரை பற்றி ஒன்று அவர் பேர் என்ன? ஏவி மெய்யப்பர். தமிழ் திரைப்பட உலகின் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் திகழ்ந்தவர். தமிழ் திரைப்பட உலகின் வழிகாட்டியாக பாதுகாவலராக திகழ்ந்தவர் ஏவி மெய்யப்பர். ஓகேவா? அதில் ஒன்று இருக்காது, ஒரு ஒளிப்பதிவு நாடாக இருக்கும். அது வந்து ஒரு பெண்ணுக்காக அனுப்பி விட்டுருப்பாரு. அவங்க அதிலேயே ஒளிப்பதிவு பண்ணி படித்து பாஸ் ஆவாங்க. அதுதான் அங்கே இந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க. பணம் பத்தும் செய்யும், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, காலம் பொன் போன்றது, வருமுன் காப்பதே சிறந்தது, முயற்சி திருவினை ஆக்கும். மணி மேக்ஸ் மெனி திங்ஸு, பணம் பத்தும் செய்யும். ஈகிள்ஸ் டோன்ட் கேட்ச் ஃப்ளைஸ், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. ஓல்ட் இஸ் கோல்டு, காலம் பொன் போன்றது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்பதே சிறந்தது, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ், முயற்சி திருவினை ஆக்கும். அடுத்து இயல் 4 பார்க்கலாம். பாய், தேங்க்யூ, கீப் வாட்சிங்.